வணக்கம். நமக்கு என்கிற ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். ஒரு கேள்வி. அண்ணன், காரகோ பாவனாஸ்தி விளக்க முடியுமா? எந்த கிரகத்துக்கு காரகோ பாவனாஸ்தி இருக்கு? ஓகே. காரகோ பாவனாஸ்தி. இது ஆக்சுவலி எங்கேயாவது கேள்விப்பட்டிருப்பீங்க. காரகோ பாவனாஸ்தி அப்படின்றது வந்து காரக பிளானட் காரக வீட்ல இருக்கிறது. காரக பிளானட் காரக வீட்டில் இருக்கும்பொழுது காரகோ பாவனாஸ்தி அப்படின்னு சொல்றாங்க. இதுல அதுக்கு எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த அமைப்புல வரணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்ல. ஓகே. 1வது இடம் இயல்பாக லக்ன காரகம். ஓகேங்களா? லக்னம். அது பெருசான எந்த விஷயமும் இருக்காது. சரி, இல்லைன்னா நம்ம வந்து பிளானட் படி வருவோம். சூரியன். சூரியன் தந்தைக்கு, தலைமைக்கு, அரசாங்கத்துக்கு, இது மாதிரியான அமைப்புக்கு காரணம். இதுல தந்தை உயிர் காரகம், தலைமை ஜடக்காரகம். தலைமை, அரசு, இது மாதிரியான விஷயங்கள் ஜடக்காரகம். சந்திரன் மாதா காரகன். ஓகேங்களா? அவருடைய உயிர் காரகம் வந்து மாதா காரகம், அம்மா. அவருடைய ஜடக்காரகம்னு வரும்போது நீர் சம்பந்தப்படுறது, வெள்ளை நிறம் சார்ந்தது, எதெல்லாம் ஃபாஸ்டா கெட்டு போகுது. காய்கறி, மீன்கள், தேங்காய் பால், பசும்பால், இந்த மாதிரியான குடிக்கக்கூடிய லிக்விட் சம்பந்தப்படக்கூடிய அமைப்புகள்ல, தண்ணீர் சார்ந்த விஷயங்கள்ல, ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய நீர் மாதிரியான அமைப்புகள்ல எதெல்லாம் கெட்டு போகுது, எதெல்லாம் நிறுத்த முடியாது, ஃபாஸ்டா போகுது. இது அவருடைய ஜடக்காரக அமைப்பு. இதற்கு அடுத்ததாக செவ்வாய். செவ்வாயுடைய உயிர்காரகம் சகோதரம். ஓகேங்களா? சகோதரம் அவருடைய உயிர்காரகம். இதனை அடுத்து அவருடைய ஜடக்காரகம்னு சொன்னாக்கா நம்ம இயல்பா சொல்றது கட்டடம், சிவப்பு நிறம், மருத்துவம், அதிகாரம் சார்ந்தது, இது மாதிரியான அமைப்புகள் அவருடைய இது. இதுல உயிர்காரகம் எப்பொழுதுமே உயிர்காரகம் தான் பாதிக்கப்படும். அடுத்ததாக குரு. குரு அப்படின்னு வந்தீங்கன்னா இதுல ராகுவுக்கு காரகம் இருக்கான்னு கேட்டா ராகு வந்து தந்தை வழி அப்பா அம்மா அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? தந்தை வழி அப்பா அம்மான்னு சொல்றாங்க. இந்த கேட்டகரிக்குள்ள நீங்க பூந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த பித்ரு தோஷம், அந்த தோஷம், இந்த தோஷம்னு வருவீங்க. அதனால அந்த அந்த ராகுவோட விஷயத்த பெருசா எடுக்க வேணாம். ராகு எப்பொழுதுமே தந்தை வழி சார்ந்த தாத்தாவை, தந்தையினுடைய அப்பாவை, தந்தையினுடைய தாத்தாவை அப்படின்ற விஷயத்தை குறிக்கக்கூடியவர். அடுத்ததாக குரு. குரு புத்திரகாரகன். அவருடைய உயிர்காரகம்னு எடுத்தீங்கன்னா புத்திரன், குழந்தை. ஜடகாரகம்னு எடுத்தா பணம். அல்லது உலகத்துல மிகப்பெரியது அப்படின்னு வரக்கூடிய எல்லாமே வந்து குருவின் அமைப்புல உள்ளது. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சனி. சனி இயல்பாக சனியின் முதல் காரகம் ஆயுள். அதுக்கு அடுத்தது உழைப்பு. இதுல வந்து வேலைக்காரர்கள் அப்படின்றதும் சனியின் அமைப்புகள் வரும். உங்களுக்கு நல்ல வேலைக்காரர் கிடைக்கிறாரு அவர் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்துல சனி நல்ல பலமான அமைப்புகள்ல இருக்கிறாரு, சுபத்தன்மையில இருக்கிறாருன்னு வரும். ஓகேங்களா? இதுல உயிர்காரகம்னு வரும்பொழுது ஆயுள், உழைப்பாளி, இந்த மாதிரியான தன்மையில. ஜடக்காரகம்னு வரும்பொழுது நிலத்துக்கு அடியில இருக்கிறது, அது மாதிரியான சில அமைப்பு. சனியின் காரகம் வந்து இதுவும் ஆன்மீகமும் ஜடக்காரக அமைப்புகள்ல வந்துடும். புதன். புதன் வந்து தாய் மாமனுக்கு காரக பிளானட்டுங்க. தாய் மாமன். இப்ப அந்த அந்த உறவு வந்து அப்படியே இல்லாம போயிட்டு இருக்கு. இதுலதான் ஜோதிடம் வந்து காலம், தேசம், சுருதி, யுக்தி, வர்த்தமானம் இருக்கிற நடந்துகிட்டு இருக்க நீங்க இருக்கிற கலாச்சாரத்துல எப்படி இருக்கீங்களோ அதன் அடிப்படையில் தான் ஜோதிடம். இங்க தாய்மாமன் விஷயம் அப்படியே வலுவிழந்துட்டு இருக்கு. பெருசா சொல்லப்படக்கூடிய அமைப்புகள் இல்ல. அதுல உயிர் காரகம்னு வரும்பொழுது இதுல மாதுள காரகம்னு சொல்லுவாங்க. அவர் பேர் என்ன? புதன். அப்ப புதன் இங்க தாய் மாமன் அமைப்புகள்லையும் அவருடைய ஜடக்காரகம், அவருடைய புத்திசாலித்தனம், இது மாதிரியான அமைப்புகளை சொல்லுவாங்க. அடுத்ததாக கேது. கேது தாய் வழி அமைப்புகள்ல வரக்கூடிய அம்மா அப்பா, அதுல தாய் வழி அம்மா, இந்த மாதிரியான அமைப்புகள்ல தாய் வழி அம்மா அப்பா மாதிரியான விஷயங்கள் இந்த அமைப்புகள்ல வரும்பொழுது கேதுவினுடைய உயிர்காரக அமைப்புன்னு வருது. சுக்கிரன். சுக்கிரன் சுக்கிரனுடைய முதல் உயிர்காரக அமைப்பு என்பது களத்திரம், காமம். அதுக்கு அடுத்த நிலையாக பார்த்தீங்கன்னா அழகு சம்பந்தப்படுறது, பெண்கள் சம்பந்தப்படுறது, வீடு வாகனம், இதெல்லாம் ஜடக்காரக அமைப்புல வந்துடும். சரி, இப்பொழுது இந்த எல்லா கிரகமும் காரகோ பவனாஸ்தி விஷயங்களை செய்யுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. இந்த இடத்துல தான் 4ஆம் இடத்துல இருக்கும்பொழுது சந்திரன், சுக்கிரன் இவர்கள் இந்த காரகோ பவனாஸ்தி விஷயத்த பண்ணுவாங்க அப்படின்னாலும் அவங்க அங்க திக்பலமா வந்துருவாங்க. திக்பலம் என்றது என்னது? ஸ்தான பலத்துக்கு நிகரான அமைப்பு. சரி, மெயினா ஒரு விஷயம் சொல்லிடுறேன். சுபத்தன்மையாக இருக்கும்பொழுது காரகோ பவனாஸ்தி செயல்படாது. பாபத்துவ நிலையில கடுமையாக செயல்படும். கடுமையாக செயல்படும். அது எப்போ? தசையில. சந்திர தசை வருது. சந்திரனே வந்து ராகுவோட நெருங்கி சனியோட பார்வையில இருக்காரு. வந்த உடனே தாய் கெடுவார். இந்த விஷயத்தை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த அமைப்புகள்ல வந்த உடனே தாய் கெடுவார். அதாவது இந்த பாதிக்கப்பட்ட சந்திரனின் தசையோ, ராகுவோ, சனி தசையோ வரும்பொழுது இங்க தாய் அமைப்புகள் முழுமையாக கெடும் அப்படின்னு வரும். அடுத்ததாக 4ஆம் இடத்தினுடைய சுக்கிரனின் வலிமை என்பது மனைவியை குறிக்கக்கூடிய அமைப்பு. சந்திரன் தாய், சுக்கிரன் மனைவி. சந்திரன் மாதா காரகன், சுக்கிரன் களத்திர காரகன். இந்த இந்த பாம்பே பஜார்ல அந்த மீனத்துல ஒரு விஷயம் சொல்லியிருக்கோம் பாருங்க. கலத்திரத்துக்கு என்ன விஷயம்னா கள உதிரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அமைப்புகள்ல மனைவி சம்பந்தப்படுற அமைப்பு. இதுல சரிங்க, இது எல்லாம் கிரகம் கெட்டு போனாதான் நடக்கும்.
இயல்பா இருந்தா நடக்குமா? இயல்பாக இருக்கிற நிலையில சில இடங்கள்ல காரகோபாவனாஸ்தி நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நான் பார்க்குற இடத்துல அப்படி ஒண்ணும் நடக்க மாட்டுதுங்க. அதுவே ஒரு மாரி பாதிக்கப்பட்டிருந்தா, ஒரு சனி பார்வை, ஒரு ராகுவோட இணைவுன்ற மாரி அந்த கிரகம் டிஸ்டர்ப் ஆயிருந்தா அந்த பாவகம் உங்களுக்கு கெடுது அப்படின்னு வரும். இதுக்கு அடுத்த நிலையில 5ஆம் இடம். 5ஆம் இடத்துல குரு. 3ஆம் இடத்த விட்டுட்டோம். 3ஆம் இடம் வந்து செவ்வாய்க்கு. செவ்வாய் 3ல இருக்கிறாரு அப்படின்னாக்கா, அவரு காரகோபவனாஸ்தி அமைப்புகள்ல சகோதர அமைப்புகளை கெடுப்பார். எப்படி கெடுப்பார் என்பது செவ்வாயின் நிலைமையை பொறுத்தது. இயல்பாக ஒரு மிதுன லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காரா? கெடுக்க மாட்டாருங்க. அந்த இடத்துல அவர் புனிதம் அடைவார். ஆனா எல்லாத்துக்கும் அந்த மாதிரி இல்லல்ல. இந்த இடத்துல அந்த சுபத்தன்மை, பாவத்தன்மை இந்த அமைப்புல தான் இந்த காரகோபவனாஸ்தியும் செயல்படும். இந்த அமைப்புல பாருங்க. ஓகே. ஒரு உதாரணத்துக்கு தனுசு லக்னத்துல 3ல இருக்கும்பொழுது அவர் ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆவாரு. ஏன்னா அது அவருக்கு பிடிக்காத வீடு. ஆனா மிதுன லக்னத்துக்கு 3ல இருக்கும்போது அவர் ரொம்ப பிடிச்ச நண்பருடைய அதிநட்பு வீடு. அந்த இடத்துல அவர் காரகோபவனாஸ்தியை செய்ய மாட்டாரு. அதே அவரோட ஒரு ராகு சேர்ந்துடுறாரு, சனி பாத்துறாரு, கடுமையான கெடுபலன் இருக்கும். உயிராபத்து இருக்குமா? கண்டிப்பா இருக்கும். எப்போ? செவ்வாய் திசையில மட்டும்தான். வேற திசையில இல்ல. அடுத்ததாக 5ஆம் இடம். 5ஆம் இடத்துக்கு காரக பிளானட் யாரு? குரு. குழந்தை. இந்த குழந்தை புத்திரகாரகன் 5ஆம் இடத்துல இயல்பாக இருக்கும் பொழுது தசையில சில கெடுதல்கள் நடக்குமா? நடக்கும். ஏன்னா அந்த இருக்கக்கூடிய வீட்டின் அடிப்படையை பொறுத்தது. அவருக்கு இப்போ சுபர் பாபர் அமைப்புகள்ல இருக்கக்கூடிய தொடர்புகளை பொறுத்தது. அந்த இடத்துல அவர் பௌர்ணமி சந்திரனோட அமைப்புகள்ல சேர்ந்திருக்காருன்னாக்கா, இது மிகப்பெரிய கெடுதல்களை பண்ணும். அதிக ஒளி அந்த பாவகத்தை கெடுக்கும். அந்த இடத்துல அவர் சனியோட சேர்ந்திருக்கிறாரு அப்படின்னும் பொழுது, இந்த இடத்துல எந்த மாதிரியான கெடுதல்கள் இருக்க போது? குழந்தை வியாபாரத்துல ஏமாற போறாரா? குழந்தை விபத்தாக போறாரா? குழந்தை மனைவி இறக்க போறாரா? இந்த கேட்டகரி எல்லாம் வரும். 5ஆம் பாவகம் இவருக்கு இந்த தன்மையில வந்துரும். சரி, அடுத்ததாக 8ஆம் பாவகம். 8ஆம் பாவகம் சனி. 8ஆம் பாவகம் சனிக்கு மட்டும் காரக பவனாஸ்தி இல்லங்க. 8ல இருக்கிற சனி ஆயுள எந்த வகையிலுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாரு. ஏன்னா அவர் ஆயுள் காரகன் அப்படின்ற ஒரு விஷயம். இல்ல எல்லாமே காரகம் தான். ஆனா அந்த இடத்துல சனிக்கு மட்டும் 8ஆம் இடம் விதிவிலக்கா வரும். அவர் ஆயுள்ல தனித்து இருக்கக்கூடிய எந்த தொடர்பும் இல்லாம, எந்த கெடு தொடர்பும் இல்லாம இருக்கக்கூடிய சனி, ஆயில எந்த வகையிலும் கெடுக்க மாட்டாரு. ராகுவோட, செவ்வாயோட சம்மந்தப்படும் பொழுது 8ஆம் இடத்த சனியே தானே தன் வீட்ட பார்த்தாலும் சரி, 8ஆம் இடத்த பார்த்தாலும் ஆயிலை கெடுப்பார். அடுத்தது 9. இதுக்கு தான் நீங்க கேட்டிருப்பீங்க. 9ஆம் இடத்துல சூரியன் இருந்தா காரக பவனாஸ்தி இருக்கா? இயல்பான சூரியன் இருக்கும்போது இருக்காதுங்க. அந்த சூரியனுக்கு ஒரு குரு தொடர்பு இருக்கும்போது இருக்காது. சுக்கிரனோட சேர்ந்து இருக்கும்போது இருக்காது. அந்த சூரியனுக்கு ராகு தொடர்பு வந்துருச்சு இருக்கும். சூரியனே அமாவாசை அமைப்புகள்ல இருக்காரு. அன்னைக்கு அமாவாசை இருக்கும். அவரே ராகுவோட சேர்ந்திருக்காரு இருக்கும். அன்னைக்கு கிரகணம் இருக்கும். இது மாதிரியான அமைப்புகள்ல சூரிய திசையில, ராகு திசையில, சனி திசையில தந்தை கெடுவார். இது மாதிரியான அமைப்புகள் வந்துரும். அதுக்கப்புறம் 10, 11, 12 இதுக்கெல்லாம் இல்ல. இந்த அமைப்புகள்ல காரகோபவனாஸ்தி அமைப்புகள புரியுங்க. ஆனா என்ன இருந்தாலும் ஜோதிடத்தை வந்து அப்படியே ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த சுபத்தன்மை, பாவத்தன்மை இந்த விஷயத்துக்குள்ள வந்துருங்க. உங்களுக்கு அப்படியே சிம்பிளா அழகா புரிஞ்சிடும். நீங்க இந்த விதி, அந்த விதிக்குள்ளலாம் பூந்தெல்லாம் தலைகீழாலாம் பெரட்டி பார்க்க வேணாம். ஒரு குரு பார்க்கக்கூடிய பாவகம் எந்த வகையிலும் அந்த பாவகத்தின் தன்மையை அவருக்கு கொடுத்துரும். ஒரு சனி பார்க்கக்கூடிய பாவகம் எந்த குட்டிக்காரனா அடிச்சாலும் அந்த பாவகத்தின் தன்மையை அவருக்கு கொடுக்காது. இந்த அமைப்புகள்ல புரிஞ்சு பாருங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்டா நிறைய நல்ல விஷயம் புரியும். சரிங்களா? ஆனா கேள்வி ரொம்ப நல்ல கேள்வி. ஓகேங்களா? நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.